5 ஆண்டுகள் நானே முதலமைச்சராக தொடர்வேன் என கூறிய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது ராகுல் காந்தி அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கர்நாடகாவில் அதிகார பகிர்வு ஒப்பந்தம்படி நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக முதலமைச்சரை மாற்றுவது தொடர்பாக காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்யும் என்று கூறப்படுகிறது. மேலும் வருகின்ற நவம்பர் 29ஆம் தேதி கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் DK சிவகுமார் டெல்லி செல்ல இருப்பதாகவும் அன்றைய தினம் அவர் சோனியா காந்தியை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் கொடியேற்றத்தை விமர்சித்து கருத்து தெரிவித்திருந்த பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த இந்திய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால், மதவெறி மற்றும் சிறுபான்மையினரை ஒடுக்குவதில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருவதாகவும் மற்றவர்களுக்கு உபதேசம் வழங்க பாகிஸ்தானுக்கு தார்மீக தகுதி இல்லை என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் பாகிஸ்தான் மற்றவர்களுக்கு உபதேசங்களை வழங்குவதை விட்டுவிட்டு தனது சொந்த மண்ணில் நடைபெறும் மோசமான மனித உரிமை மீறல்களை தடுக்க கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறினார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பணி நியமனங்களில் 250 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கை சென்னை முதன்மை அமர்வுக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை கள்ளிக்குடியைச் சேர்ந்த ஆதி நாராயணன் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அமலாக்கத்துறை அனுப்பிய ரகசிய கடிதம் மனுதாரருக்கு எப்படி கிடைத்தது என்று கேள்வி எழுப்பினர். அப்போது மனுதாரர் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பதால் இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் வாதிட்டார். இதையடுத்து இதே கோரிக்கையுடன் உள்ள மற்றொரு மனுவுடன் சேர்த்து விசாரிப்பதற்காக கூறி நீதிபதிகள் இந்த வழக்கை சென்னை முதன்மை அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டனர். பாலியல் வழக்கில் சித்ரதுர்கா மடாதிபதி விடுவிக்கப்பட்டுள்ளார். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட சித்ரதுர்கா முருக மடத்தின் முன்னாள் தலைவர் முருகசரணுவுக்கு நிவாரணம் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆகஸ்ட் 26, 2022ஆம் ஆண்டு 2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக மடாதிபதி முருகசரணு சிவமூர்த்தி உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2022 செப்டம்பர் 1ஆம் தேதி மடாதிபதி கைது செய்யப்பட்டு 14 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். 2023ஆம் ஆண்டு இந்த வழக்கில் திருப்புமுனையாக மடாதிபதிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டாலும் மற்றொரு வழக்கில் மீண்டும் கைது செய்யப்பட்டார். பின்னர் உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சரணடைந்த மடாதிபதி சரணு வழக்கை 4 மாதங்களில் சாட்சி விசாரணை செய்து முடிக்க உத்தரவிட்டது. சாட்சி விசாரணை முடிவுற்றதை அடுத்து அவர் விடுவிக்கப்பட்டார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.